சரி, இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் நடந்த டாப் 10 சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்பர் 10. சரி, 2024 எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்கள் அப்படியே பின்னாடி போனோம்னா, கேப்டன் மில்லர், அயலான்னு சொல்லிட்டு 2 படம் வந்துச்சுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு படமும் ஓடலை. கடைசியில் சுந்தர் சி தான் தமிழ் சினிமாவே அரண்மனை 4 வச்சு காப்பாத்தினாரு. ஞாபகம் இருக்கா? நம்பர் 9 நம்ம மலையாள சினிமா நண்பர்கள் பண்ண சம்பவம் தான். ஆவேஷம், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல் 1 3 படம் தான் மொத்த தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்டுச்சு. நம்ம ஆளுகளே லால் சலாம் பார்த்து நொந்து போயிருந்தானுங்க. அந்த நேரம் பார்த்து இவனுக்கு வேற மலையாளத்தில் கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம்ஸ் விட ஆரம்பிச்சானுங்க. நம்ம பசங்க போகிற அப்படியே திரும்பிட்டானுங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டட் படம் தாண்டா நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கொஞ்சம் நிறைய பேர் பிறந்தானுங்க. அவனுங்களோட பிறப்பு தான் இந்த சம்பவமே. நம்பர் 8 கோட் லைஃப். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு படம் மேக்கிங்ல இருந்து பயங்கரமான ஒரு ஹைப்போட வந்துச்சு. படமும் அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லைங்களா, இந்த கண்டென்ட் குட்டி கொஞ்சம் தமிழ் சினிமாவில் தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தை பெருசாக எவனும் பார்த்த மாதிரி எனக்கு தெரில. கேட்டதுக்கு பூரா போரிங்காக இருக்குது ப்ரோ, ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு தான் பெஸ்ட் இருந்தானுங்க. ஆனாலும் படம் தேட்டரில் நல்லா தான் ஓடிச்சு, கலெக்ஷன்லாம் நல்லா ஆச்சு. சம்பவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பண்ண சம்பவம் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த படத்தை ஆஸ்கருக்கே அனுப்பல, அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லாப்டா லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படத்தை வந்துட்டு அனுப்பிட்டானுங்க. கேட்டால் அது வந்துட்டு இந்தியாவின் தனித்துவத்தை காட்டுதாமா. அதுவும் நல்ல படம் தான். ஆனால் எந்த படம் ஆஸ்கருக்கு வேர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சரி, பாலிடிக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம தளபதி. எனக்கு பொசுக்குன்னு இனிமேல் படமே நடிக்க மாட்டேன்ட்டாரு. அரசியல் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் பார்க்குற வரைக்கும் நல்லா தான் பண்ணிருக்காருன்னு தோணுது. சரி, நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவராக வருவார்னு எதிர்பார்ப்போம். அடுத்தது இந்தியன் 2. சுந்தர் சியும் சங்கரும் எனக்கு தெரிஞ்சு கூடு பாஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட முதல் நாளே போய் உட்காந்து பார்த்தேன் ஃபேமிலியோட. குடும்பத்தில் இருக்க எல்லாரோட திட்டையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எந்த அளவுக்கு படம் இருந்துச்சுன்னா போகிற வர கோல்ட்டியெல்லாம் கலாச்சிட்டு போனான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த தேர்ட் பார்ட் வருமா இல்லையான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா படத்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 80 கோடி பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரையா கேட்டிருக்காரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில். லைக்கா வேறு எதுக்கே ஆல்ரெடி சம்பளம் கொடுத்தாச்சு இல்லை அப்படின்னு பேசினான்னா, இல்லை எனக்கு 30 கோடி எக்ஸ்ட்ரா வேணும் சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 80 கோடியில் எல்லாம் அடக்கம், சரிங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கு பாப்போம் என்ன கூத்து பண்ணுறாங்கன்னு. சரி, நம்ம விஜய் சேதுபதி தான் கருணை கடலாச்சு, அதே மாதிரி தான் மகாராஜாவும் இருக்கும். எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு நினச்சேன். பட் படம் எல்லாத்தையுமே புரட்டி போட்டுச்சு. இந்த வருஷத்தில் வந்ததுலேயே எனக்கு சீரியஸ்லி ஒரு பெஸ்ட்டான படம்னே சொல்லுவேன். ஒரு சிம்பிளான ஸ்டோரியும் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேவையும் வச்சுட்டு நிதிலன் சுவாமிநாதன் பண்ண ஒரு தரமான சம்பவம்னு இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லணும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி மனசை போட்டு செமையை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. பா, இப்படா இந்த மனுஷன் இப்படிலாம் யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லப்பர் பந்து, அதுவும் ஒரு பயங்கரமான மேக்கிங். ஸ்டோரி வைஸும் சரி, கேரக்டரைசேஷன் வைஸும் சரி, தட்டி பிரிச்சு விட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள்லாம் இந்த 2 படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் எரிச்சல் டேஷ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஜமா, வாழை, கொட்டுக்காளி, தங்காளன்னு ஒரு 4 சூப்பர் படம் வந்துச்சு. as far as I know. நான் வேற படங்கள் எனக்கு அவள் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் இந்த 4 படமும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான அட்டம்ஸோட வந்த படங்கள், சரிங்களா. கண்டென்ட் வேணும், கண்டென்ட் இருக்கிற படத்தெல்லாம் நாங்கள் ஓட வச்சு கிளிப்போம் அப்படின்னு சொல்கிறானுங்க இல்லைங்களா. இந்த படத்தை ஏன்டா நீங்கள் ஓட வைக்கல? கேட்டால் எமோஷனலாக இருக்குது, அழுகாட்சி படம் வேண்டான்னு வேறு ஒரு வாய் பேசுகிறீங்க. அப்போ வேறு என்ன தாண்டா உங்களுக்கு கண்டென்ட்டில் கொடுக்கணும்? மலையாளம் இண்டஸ்ட்ரியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் வந்துட்டு அவங்க ரீஜனலாக எடுக்கிறாங்க, அது ஹிட் ஆகுது அப்படிங்கிறப்ப தான் வந்துட்டு அங்கே ஒரு 50 கோடி 80 கோடி கலெக்ஷன் ஆகுது. ஏன்னா அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் 100 கோடி அங்கே கலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வருது, சரி அங்கே ஒரு படம் நல்லா வந்துட்டு ஓடிட்டு இருந்திருக்கு, அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். பார்த்துட்டு சரி நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்குறோம். படம் வந்துட்டு அப்படி இன்னும் கலெக்ஷன் அதிகமாகிட்டு போகுது. அவங்க வந்துட்டு இன்னும் அதில் எந்தூசியாஸ்டிக் ஆகுறாங்க. அதே மாதிரி படங்களை நிறைய எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தட்டி பிரிச்சுட்டு மேலே போயிட்டு இருக்காங்க, சரியா. இங்கே அதே மாதிரி படங்கள் எடுத்தான்னா முதலாவது போய் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ஓடிடியில் வந்தால் தான் கிளிப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு இங்கே எப்படி கலெக்ஷன் வரும்? இங்கே கலெக்ஷன் வந்துச்சுன்னா தான் அதை பற்றி வெளியே பேசுவாங்க. சரி, கலெக்ஷனே வேண்டாம், நீ முதல்ல படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பெருமையாவது பேச. ஜாமா வந்தது எத்தனை பேருக்கு தெரியுங்க? இல்லை ஜாதியை மைண்டில் வச்சுக்காம எத்தனை பேர் தான் வாழையை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் அந்த படத்தை இங்கே பார்த்து பூஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா தான் பக்கத்து ஸ்டேட்காரனுக்கு அப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியும். அதெல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு 1000 கோடி வேண்டாம், எங்களுக்கு கண்டென்ட்டாக வேணும்னு சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டே கம்ப்யூட்டரில் புடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. டெக்னாலஜிக்கல் வைஸாகவும் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா டெக்னாலஜிக்கல் வைஸ் வந்துட்டு நம்ம சில எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை டெக்னாலஜிஸையோ வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா படத்தோட பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்கலி அதிகமாகும். அதெல்லாம் இப்போ தெலுங்குல பண்ணிருக்கானுங்க. ஆனால் ஒரு படத்தை நொட்ட நாளில் சொல்கிறதுக்கு மட்டும் வர்ற நீங்கள் ஒரு நல்லா இருக்க படத்தை வந்துட்டு ஆதரிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்கிறீங்க. இங்கே அதுதான் பிரச்சனை. அடுத்தது நம்ம கோல்டிவுட். உங்களுக்கு தாண்டா இது தரமான வருஷம். வேற எந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி இது இருக்காதுடா. ஆரம்பிச்சானுங்க ஹனுமான்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டோட ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டு. ஹிந்துவிசம் பேஸ் பண்ண ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான். பட் படம் ப்ரெசன்டேஷன் வைஸ், அதாவது ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்திய சினிமாவில் சூப்பர் ஹீரோ படத்தெல்லாம் ஓடுறது பெரிய விஷயம் இல்லையா.
ஸோ அந்த விதத்தில் பாராட்டலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா படத்தையுமே பேன் சொல்லி ஓட்டு தள்ளிட்டு இருந்தானுங்க. அதுவும் டபுள் ஸ்மார்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் மொக்கன்னு சொன்னாங்க. சரி ஓடிடிலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனாலும் என்னமோ தெரியல, அந்த படத்தை இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரத்தை தாண்டவே முடியல. செத்து போன தேவாராவை வச்சே 10-15 வருஷத்தை ஓட்டின மாதிரி புஷ்பாவை வச்சே 2000 கோடி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறானுங்க. சங்கடமாக தான் இருக்கு. என்ன பண்றது? 2000 கோடின்னு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம கங்குவா, ஐயோ, நியாயமாக சொல்லணும்னா ஒரு அபவ் ஆவரேஜான ஃபேமிலி என்டர்டெய்னரு. பேசாமல் இருந்திருந்தா படம் ஓடி இருக்கும். ஏன்னா டைரக்ஷன் பை சிவான்னு வருது, அதை பார்த்தும் உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்கணும்னு வருதுன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ், அப்புறம் அந்த சவுண்ட் இஷ்யூ, சரியா, இந்த 2 விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிவாவால் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் யோசிப்பீங்க. அடுத்து அந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ டீட்டெயிலிங்கோட ஒரு படத்தை தமிழில் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. அப்புறம் தலைவன் சூர்யாவோட ஆக்டிங்கு எவ்வா பேய்த்தனமாக நடிச்சிருந்தார் மனுஷன். அதுவும் கிளைமேக்ஸ்லலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அங்களாப்பா தான் இருக்குது. விட்டு தள்ள வேண்டியது தான், வேற என்ன பண்ணுறது. ரெட்ரோ வருதுல்ல, விட்டதை பிடிக்கிறோம். இதை நம்ம ஆன்லைன் கம்யூனிட்டி மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள திடுதுப்புன்னு வந்து நிற்கிது நம்ம நயன்தாரா தனுஷ் மேட்ரு. அந்த ஆள் கேஸில் அந்த ஆளுக்கே தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க. ஒரு கல்யாண கேசட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அலப்பறம் பண்ணீங்க பார்த்தீங்களா? சரி, அதான் எல்லாத்தையுமே பார்த்தாச்சே, இதுக்கு மேலே என்னடா இருக்குது அப்படின்னு நினச்சப்போ தான் வருஷ கடைசியில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணானுங்க. நம்ம விடாமுயற்சி தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2 வருஷம் எடுக்கிற அளவுக்கு அந்த பிரேக் டவுனில் அப்படி என்னடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது. அந்த பிரேக் டவுனுங்கிற படத்தையே கொஞ்சம் ஜீர்ணிச்சுக்கோங்க. அந்த பிரேக் டவுனுங்கிற மொத்த படத்தையுமே வந்துட்டு 2 மாதத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டாங்களாமா.